ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 33வது அதிகாரத்திலே 9வது வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவச்சனங்களை, இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறுமா? அதனால தான் அந்த இடத்திலே ஆகும் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இட் வில் பி டன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது நிறைவேறியே தீரும், அது முடிந்தே தீரும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன நடக்கும் தெரியுங்களா? நிச்சயமாகவே நடக்கும். அதை யாரும் தடுக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை யாரும் மாற்ற முடியாது. ஏனென்று கேட்டால் அது பரலோக ராஜாவினுடைய வார்த்தையாக இருக்கிறது. உன்னதத்திலே வாசம் பண்ணுகிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அது வல்லமை பொருந்திய தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனங்களே, ஒரு தேசத்தில் ஒரு ராஜா இருப்பார் என்று சொன்னார். தன்னிடத்தில் இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடிய ஒரு வேலை மந்திரியாக இருக்கட்டும், அல்லது கீழே வேலை செய்கிற எந்த ஒரு வேலைக்காரனாக இருக்கட்டும், அவனை பார்த்து கட்டளை கொடுத்தா அந்த வார்த்தை அவர்கள் செய்து முடிக்காமல் இருக்க மாட்டார்கள். ஏனென்று கேட்டால் அது ராஜாவின் கட்டளையாக இருக்கிறது. அந்த ராஜாவின் கட்டளைக்கு அவ்வளவு மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. அந்த பாருங்க, அதை உடனடியாக நிறைவேற்றும்படியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தீவிரமாய் வேலை செய்வார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அப்படித்தான் இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொன்ன காரியம் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறது பொழுது இட் வில் பி டன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இட் வில் பி டன் சொன்னால் அது நிறைவேற்றி முடிக்கப்படும் என்பது அர்த்தமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவஜனங்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்வதாக வாக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்கு தத்துவத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இடத்தில் இந்த காரியத்தை சொல்லி இருக்கிறார், இந்த வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நீங்கள் அவளோடு கூட காத்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே நிறைவேறுகிறது நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறார். ஆம், அவர் நமக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைக்கிற தேவன், எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் செய்கிற காரியத்திலே 100% முழுமை இருக்கும். அவர் செய்கிற காரியத்திலே 100% பெர்ஃபெக்ஷன் இருக்கும். அதனால நீங்க அவருடைய கரத்திலே அந்த பொறுப்பை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நீங்க சொன்னீங்க, நீங்க எனக்காக இந்த காரியத்தை செய்து முடித்து தாரும் என்று சொல்லுங்க. அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் என்று சொல்லி, அப்பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த வசனத்துல வாசிக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளையை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது பாருங்க, இப்பதான் சொன்னேன், ஒரு ராஜா இருப்பார் என்று சொன்னார், அவருக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்னேன். அதிகாரம் என்பது எல்லாருக்கும் கிடையாது. சில மேலான ஸ்தானங்களில் இருக்கிறவங்க கீழா இருக்கிறவர்களை பார்த்து சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள், கீழ்ப்படிந்து நடப்பார்கள். பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ஒரு மனிதன் ஒரு காரியத்தை வேண்டிக் கொண்டான். ஒரு தேசத்தில் பாருங்க, 100க்கு அதிபதி என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மனிதன் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கிறான். அப்பொழுது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சில பேரை கூப்பிட்டு, ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒரு விண்ணப்பம் செய்யுங்கள், இந்த வேலைக்காரன் சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அனுப்புகிறான். அந்த மனிதர்களும் இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா சொன்னாரு? வாருங்கள், நாம் அவன் வீட்டுக்கு போவோம், அந்த வேலைக்காரனை சுகமாக்கலாம் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 100க்கு அதிபதியுடைய வீட்டுக்கு புறப்பட்டு வருகிறார். வருகிற வழியிலே பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட அந்த 100க்கு அதிபதி தண்டத்திற்கு மற்றவரிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி அனுப்பினான். என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, நீருடைய வீட்டிலே பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னான். முதலாவதாக
ரெண்டாவது ஒரு காரியத்தை சொன்னான். ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், இதை செய் என்றால் செய்கிறான் என்று சொன்னான். அப்படியாக ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்ல விருப்பப்பட்டான். என்ன தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் இடத்துல இருக்கிறது. என்கிட்ட அதிகாரம் என்ன தெரியுமா? மனுஷனை பார்த்து சொல்ல முடியும். என் கீழே வேலை செய்கிற வேலைக்காரனை பார்த்து சொல்ல முடியும். நீ போ என்று சொன்னால் போவான், வா என்று சொன்னால் வருவான், உட்கார் என்று சொன்னால் உட்காருவான். அந்த அதிகாரம் இடத்துல இருக்கிறது. ஆனால் பரலோக தேவனாகிய கர்த்தாவே, உம்மிடத்திலே மகா பெரிய வல்லமை இருக்கிறது, உம்மிடத்திலே மகா பெரிய அதிகாரம் இருக்கிறது. நீங்க சொல்லுகிற ஒரு வார்த்தையினாலே என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ போகலாம், அந்த வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னார். அந்த வார்த்தை புறப்பட்ட உடனேயே அந்த வேலைக்காரனுக்கு மரண வியாதி நீங்கி போயிற்று. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தையிலே அதிசயங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே அற்புதங்கள் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தையிலே மகிமை இருக்கிறது. இன்றைக்கு அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும், தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாகவே நிறைவேறுகிறது நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன அத்தனை வார்த்தைகளுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. அதில் தேவனுடைய வல்லமையும் அதிகாரமும் இருக்கிறது. அதனால தேவன் சொன்ன வார்த்தை நிச்சயமாகவே நிறைவேறும். அந்த இடத்தில் ஆண்டவர் அதைத்தான் சொன்னான். அந்த கட்டளை கொடுக்கிற பொழுது அது நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நான் கூட நிற்கும் என்று சொன்ன உடனே அது எதுவுமே செயல்படாமல் போய்விடுமோ அப்படின்னு சொல்லி இதை யோசித்தேன். அப்படியெல்லாம் அன்பானவர்களே, நான் அதற்குரிய விளக்கமாக அந்த இடத்திலே பாருங்க, ஹீப்ருவுடைய மூல பாஷையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நான் தேடி பார்த்தேன். அப்பொழுது அந்த இடத்திலே அமட் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் ஸ்டாண்ட் ஃபிம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தைக்கு ரொம்ப தெளிவாகவே அர்த்தத்தை எழுதியிருக்கிறார்கள். ஸ்டுட் ஃபிம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நிலைத்திருக்கும், அது உறுதிப்படும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நான் கூட ஆண்டவர் சொன்னோட அந்த சில காரியங்கள் எல்லாம் நின்று போய்விடுமோ, அதுதான் இதை சொல்லப்பட்டிருக்கிறது என்று கூட யோசித்து பார்த்தேன். அல்ல அன்பானவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தை உறுதிப்படும், அது நிலைத்திருக்கும், அது யாரும் மாற்ற முடியாது என்பதாக அது வேதம் சொல்லுகிறது. அதனால தான் ஆண்டவர் இப்படி சொன்னார், கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது தலைமுறை தலைமுறையாக நிற்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உண்மையுள்ளதாக இருக்கிறது, அது நீதி உள்ளதாக இருக்கிறது, அது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிற பொழுது உடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீங்கள் வாக்கு கொடுத்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். இங்கே சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும் என்கிற வார்த்தையின்படியாய் ஆண்டவர் பிள்ளைகள் வாழ்க்கை நிறைவேற வேண்டிய ஆசீர்வாதங்களை, நிறைவேற வேண்டிய காரியங்களை நீ செய்து முடித்து தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.